ஜெய் பவானி. உங்க பேர் என்ன? என் பேர் ராசு. வீட்டுக்காரமா பேர் பாப்பா. உங்களுக்கு எந்த ஊரு? எனக்கு கழுகுமலை. கோயிலுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? நான் கோயிலுக்கு வந்து 6 மாசம் ஆச்சு. என்ன பிரச்சனைக்காண்டி வந்தீங்க? என்னுடைய வீட்டுக்காரம்மாவுக்கு கீழே விழுந்துட்டா. கீழே விழுந்து முள்ளு தைச்சிருச்சு. முள்ளு தைச்சி கையெல்லாம் சலம் வந்து ஆப்ரேஷன் போகாத ஆஸ்பத்திரி இல்லை, எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு எனக்கு 1 லட்ச ரூபா மேலே செலவாயிருச்சு. பிறகு பாம்பு கோயிலுக்கு ஒரு கோயிலுக்குன்னு போனோம். அங்கே போகிறப்போ இது என்னால் முடியாது, நீங்கள் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் சரின்ட்டு எல்லா ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தா ஆஸ்பத்திரியில் இந்த தொடையாளர் கரையை எடுத்து இங்கே வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. அப்போ நான் வரும்போது பஸ்ஸில் வந்தேன். நானே என் வீட்டுக்காரையும் அழுதுகிட்டே பஸ்ஸில் வந்தோம். பாப்பா ஒரு கோயில்கிட்டேருந்து ஒரு பாப்பா எங்கள் கூட பஸ் ஏறிச்சு. ஏறும்போது என்னன்னு கேட்டுச்சு. கேட்கும்போது இந்த விவரத்தை சொன்னோம். நீங்கள் அங்கிட்ட அலைய வேண்டாம், நம்ம பெற்ற அம்மா பவானிம்மா இருக்காங்க, அங்கே வாங்க அப்படின்னு. எனக்கு இந்த கோயிலை பற்றி இந்த அம்மாவை பற்றி எனக்கு தெரியாது. அந்த பாப்பா என்கிட்ட சொன்னாங்க. சரின்ட்டு நான் வரும்போது அம்மா சொற்பில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொற்பில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நான் உட்காந்து கேட்டேன். கேட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன டோக்கன் கொடுத்து நான் உள்ளே போனேன். உள்ளே போனதுக்கு அம்மா எல்லாம் நான் பார்த்துட்டு கையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க என்ன நடந்துச்சு என்ன கேட்கணும் சொன்னேன். சொல்லுவேன், நீ பயப்படாத, நான் இருக்க உன் பிள்ளையை காப்பாற்றி என் பிள்ளையை காப்பாற்றிருக்கேன்னு சொல்லி அம்மாவோட காப்பை கையில் கொடுத்து இந்த காப்பை பூசி விடு, உன் வீட்டுக்காருக்கு தாவலையாகும், நீ எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம், என்ன நம்பி வந்துட்டு அவனை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் சரின்னு சொல்லி சரி அம்மா சொன்ன மாதிரி அம்மா காப்பை கையில் கொடுத்து அம்மா காப்பை பூசி இன்றைக்கி என் வீட்டுக்காரி கை தாவலையாச்சு. அம்மாவை நம்பி வந்தால் அம்மா நம்ம நல்லாவே செய்வாங்க. என்ன உங்களுக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு கஷ்டம் இருந்தாலும் அம்மாவை நம்பி வாங்க, பவானி அம்மாவை நம்பி வாங்க, குருநாதர் நம்பி வாங்க, எல்லா கஷ்டமும் தீரும். என் கஷ்டத்தை மாதிரி நான் எந்தெந்த கோயிலுக்கோ போன எல்லா கஷ்டமும் தீரலாம். அம்மாவை நம்பி வந்தேன், என்னோட கஷ்டமெல்லாம் தீர்ந்துருந்துச்சு. ஜெய் பவானி அம்மா, ஜெய்.